Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. இன்றைய சாய் சித்ரா சின்னத்திரை நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் சின்னத்திரை நடிகரும் பிரபல பின்னணி குரல் கலைஞருமான ராஜேந்திரன். பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞர், நடிகர் என்று ராஜேந்திரனுக்கு பல அடையாளங்கள் உண்டு. பிரபல தெலுங்கு பட வில்லன் நடிகரான கோட்டா ஸ்ரீனிவாச ராவுக்கு ஏறக்குறைய 70 படங்களிலே பின்னணி குரல் கொடுத்தவர் ராஜேந்திரன். இங்க ஆஸ்பத்திரியில எல்லா பெட்டும் நில்லு, அவங்க பாக்கெட் ஃபுல்லு. இந்த நாடே இப்படிதான் இருக்கு. 2 ஆண்டுகள் சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய தலைவராகவும் ஒரு சில ஆண்டுகள் சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய செயலாளராகவும் பணிபுரிந்துள்ள ராஜேந்திரன் தன் திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். ராஜேந்திரனுக்கு சொந்த ஊர் எது? சென்னை தான் சார். அம்மாவுக்கு தான் விழுப்புரம் பக்கம் வளவனூர் கிராமம். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான் சார். சின்ன வயசுலேருந்தே சினிமா மேலே ஆர்வமா? இல்லை, சின்ன வயசுல இல்லை சார். நான் படித்தது வந்து ஹிந்து ஹை ஸ்கூல் ட்ரிப்ளிகேன். அது சினிமா சம்மந்தப்பட்டவங்க நடமாடின ஒரு பள்ளிக்கூடம். ஆமாம். ஏன்னா இப்போது ராஜேஷ் சார் இருக்கார் இல்லைங்களா, அவர் கெலட்டே ஸ்கூல் வாத்தியார். அவர் இந்தியா ஸ்கூலில் பிடி மாஸ்டராக வருவார். ஸோ அதன் மூலமாக சினிமா ஒரு ஆர்வம். ரெண்டாவது எனக்கு பயாலஜி மாஸ்டர் ரவிசங்கர்னு சொல்லிட்டு, அவரும் இந்த ஓடி விளையாடு தாத்தா இந்த படத்துங்களெல்லாம் நடித்தார். அவரும் சினிமா சம்மந்தப்பட்டவர். சரி. நடிகர் பார்த்திபன் நானும் கிளாஸ்மேட்டு இந்தியா ஸ்கூலில். அப்புறம் சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த வசந்த் நானும் கிளாஸ்மேட்டு. எல்லாமே சினிமா சம்மந்தப்பட்டது தான் சார். சரி. எனக்கு அங்கே சினிமாவில் ரொம்ப அதிகமாக ஆர்வம் வர்றதுக்கு காரணம் எங்கள் அந்த கிராஃப்ட் பீரியடுன்னு ஒரு பீரியடு சொல்லுவாங்க சார். இந்த போர்டில் ஓவியம் வரைகிறது. அப்போ அந்த ஓவியம் வரைகிறதுக்கு மாஸ்டர்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா சார், நான் ஏதாவது ஒரு சினிமா பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சினிமா பிகினிங் டு எண்டு அப்படியே சீன் பை சீனாக சொல்லுவேன். அந்த ஒரு திறமை இருக்குன்னு மாஸ்டர் கண்டுபிடிச்சி, அவர் பேர் முனுசாமி மாஸ்டர். அவர் என்ன பண்ணுவார்னா 45 நிமிஷம் இந்த கிராஃப்ட் பீரியடு. அப்போ ராஜேந்திரா நேற்று எதாவது படம் பார்த்தியா அப்படின்னு கேட்பார். பார்த்தேன் சார். சரி, இந்த 45 நிமிஷம் பசங்களுக்கு அந்த கதையை சொல்லு அப்படின்னுவார். ஸோ அப்படி ஆரம்பிச்சிது சார். அதில் இவங்க எப்போவுமே மீட் பண்ணி பேசும்போதும் சினிமா பற்றி தான் பேசுகிறது. பார்த்திபன் சாரோட அப்போ அவர் பேர் மூர்த்தி. ஆமாம். அவருடைய ரிலேஷன் தான் டைரக்டர் பிவி பாலகுரு. அந்த எல்லாம் அவங்கள பற்றியெல்லாம் பேசிக்கிட்டே இருப்போம். அப்போது பக்கத்தில் கலைவாண அரங்கம், அப்போ சில்ட்ரன்ஸ் கிளப் என்னமோ பேர் இருந்தது, சிறுவர் அரங்கம். ஆமாம், சில்ட்ரன்ஸ் தேட்டர் அப்படி இருந்தது. ஸோ எங்கள் இந்தியா ஸ்கூல்லேருந்து அப்படியே ஒரே நேர் ரோடு வந்தோம்னா பேரகன் டாக்கீஸு, அதுக்கு எதிர்க்க சிறுவர் அரங்கம். அப்போது அங்கே ஈவினிங்கில் நாடகம் போடுவாங்க சார். அப்போ நாடகங்கள்லாம் ரொம்ப பிஸியாக நடந்துட்டு இருந்த நேரம். அப்போது சிஎம்பி ரமணன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டினோட பிரின்சிபலாக இருந்தார். ஜெயகணேஷ் பிரேமானந்தெல்லாம் அதில் தான். ஆமாம் சார். அவங்க அப்போது அந்த நாடகம் பார்க்குறதுக்கு நாங்கள் போவோம். அப்போது அந்த ட்ரூப் பேர் கோல்டன் தியேட்டர்ஸ். அப்போ போய் அங்கே எல்லாமே பார்ப்போம். அப்போ இவர் ஜெயகணேஷ் சார் பேர் சின்னி கணேஷ், பிரேமானந்த் எல்லாருமே இருந்தாங்க. அப்போ நாடகங்கள்லாம் போய் பார்த்து, இப்போ நடிக்கிறதுக்கெல்லாம் அப்படியே சான்ஸ் கேட்டே இருக்கேன். நீ பாரு, நாடகங்கள்லாம் பாரு, அதுக்கப்புறமா நான் உனக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு ரமணன் சார் சொல்லுவார். ரமணன் சார் என் பேரில் ரொம்ப பாசம் உள்ளவர். அவரும் வலம்புரி நாகராஜன்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். அந்த வகையில் என்னை எங்கே போனாலும் வலம்புரி நாகராஜன் சார் கூப்பிட்டு போய் அவர்கிட்ட அறிமுகப்படுத்துவார். இப்படியே தொடர்ந்து நாடகங்கள் பார்க்குறது, போகிறது, வர்றது எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் யுஏஏ தியேட்டர்ஸ், நம்ம வைஜி மகேந்திரன் சாரோட அப்பா வைஜி பார் சார்,
அவர் தான் என்னை முதல்ல ட்ரூப்புக்குள்ளார அழைச்சிட்டு வந்தவர். கூமா. ஆனால் நடிக்கிறதுக்கு இல்லை சார், செட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்து வைக்கிறது. ஷோ அந்த மாதிரி வேலை தான் பண்ணிட்டு இருந்தார் முதல்ல. ஸ்டேஜ் அசிஸ்டண்ட்டு. இப்போ ஆஃபீஸ் சீன் வருதுன்னா டேபிள் கொண்டாந்து போடணும், அந்த பேனெல்லாம் வைக்கணும், இந்த மாதிரி. இப்போல்லாம் நான் நிறைய பார்த்துக்கிட்டே இருப்பேன் நாடகங்கள் இல்லாமல். அப்புறம் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி வந்ததுன்னா மௌலி சார், விசு சார், லியோ பிரபு சார், வைஜி மகேந்திரா அப்போ காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த நேரம் அவங்க எல்லாருமே கிரிக்கெட் ஆடுவாங்க. என்னை கூப்பிட்டு போவாங்க கிரிக்கெட் ஆடுறது. எதுக்குன்னா கிரிக்கெட் ஆடுறதுக்கு இல்லை, பந்து எடுத்து போடுறதுக்கு. அதுக்கு நான் போய் அப்படியே பழக்கமாகி இவன் என்ன இந்த பையன் வந்து உட்காந்து ரொம்ப கவனிக்கிறானே எல்லாத்தையுமே அப்படின்ட்டு ஒரு சின்ன கேரக்டராக ஏதோ அம்மா யாரோ வந்துட்டாங்கன்னு ஏதோ வந்து சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சீன் வந்து அவர் பெரியவர் கொடுத்தாரு, வைஜி பார்த்தசாரதி அப்பா கொடுத்தாரு. அப்புறம் அதுலேருந்து வந்தது திடீர்னு எல்லாருமே அதுலேருந்து கொஞ்சம் வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. விசு சார் தனியாக வந்து விஸ்வ சாந்தி பட்டுன்னு ஒருத்தர். ஆமாம். ஸோ எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. பார்த்தா அப்புறம் மௌலி சாரோட கான்டாக்ட் எனக்கு இருந்துகிட்டேன்றது. லியோ பிரபு சார் வெளியில் போய் ஸ்டேஜ் இமேஜ் அப்படின்னு ஒரு ட்ரூப் ஆரம்பிச்சார். நல்ல நாடகங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும் சார். டைட்டில்லாம் கடல் நீர் இனிக்கும், நல்ல ஆர்டிஸ்ட். ஆமாம். அவர் ட்ரூப்பில் நான் போய் ஜாயின் பண்ணேன். ஸோ நம்ம வந்து இவரை பிடிச்சிக்கிட்டு நம்மளுடைய நடிப்புக்கு சார் தீனி போடுவார் அப்படின்ட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே நேராக புறப்பட்டு ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ வந்துடுவோம் சார். அங்கே தான் அவர் தங்கி இருந்தது. அங்கே அந்த ஒய்எம்சிஏ வந்து ஒரு கலைஞர்களுடைய சங்கமம்னு சொல்லலாம் சார். அதில் வந்து ஜானகி அம்மாவுடைய அண்ணன் பையனும் அக்கா பையனும் அவர் இப்போ டாக்டர், அவர் அமெரிக்காலேயே எங்கே இருக்கார். நம்ம சீர்காழி கோவிந்தராஜன் அப்பாவோட சன்னு சிவசிதம்பரம் எல்லாரும் அங்கே வருவாங்க. அவங்க டாக்டர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம மணியரசு, கேமராமேன் ரங்கசாமி சார், ரங்கராஜன் எல்லாம் அங்கே அசம்பிளில் 16 வயது இல்லை கோழி டாக்டர் எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. ஸோ நான் அங்கே போய்ட்டு காலையில் போனேன்னா நைட்டு தான் வருவோம். அப்போ லியோ பிரபு சார் எனக்கு என்ன பண்ணுவார்னா அவரை ஸ்கிரிப்ட் எழுதிட்டு என்னை முதல்ல படிக்க சொல்லுவார். படிச்சுட்டு எப்படி இருக்குது சொல்லுன்னு நான் அது ஒரு 3-4 தடவை படிப்பேன். ஸோ இந்த மாதிரி படிக்க எனக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் எனக்கு ஃபுல்லாக மனப்பாடமாக ஆகிடுச்சு. பாடம் பிரித்து கொடுக்குறதும் நான் தான். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த கேரக்டர்னு போட எந்த நாடகம் எடுத்திங்கன்னா கூட சார் எல்லா கேரக்டரும் எனக்கு அத்துப்படி. அதனால் பிரபு சார் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா யாராவது ஒரு ஆர்டிஸ்ட்டு வர இயலாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அதை பற்றி அவர் ஃபீல் பண்ணவே மாட்டார். லேடி கேரக்டரை தவிர மற்ற எந்த கேரக்டர் அவருடைய கேரக்டர் உட்பட வரலன்னா ராஜேந்திரன் அந்த வேஷம் போட சொல்லு அப்படின்ட்டுவார். ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வச்சார். ஸோ அதில் தான் வந்து நதிக்கணை வேண்டும், கடல் நீர் நிற்கும், வெண்ணிலா தெய்வதில்லை, ட்ரம்ப் கார்டு, நலம் நலமறியாவல், இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடகங்கள் சார். அதில் இந்த நலம் நலமறியாவல் அந்த நாடகம் தான் என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு திருப்பு முனையாக ஆச்சு சார். அதில் ஒரு என்னுடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு எல்லாருமே பாராட்டினாங்க. அந்த நாடகம் பார்க்குறதுக்கு லியோ பிரபு சார்னுடைய ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டு வந்து நாகேஷ் சார் அந்த நாடகம் பார்க்க வந்தார் அண்ணாமலை மன்றத்துக்கு. வந்துட்டு பார்த்த உடனே உள்ளே வந்தார். அந்த கேரக்டர் பண்ண அந்த பையனை கூப்பிடு அப்படின்னாரு. நான் அப்போ உள்ளே மேக்கப் கலைச்சிக்கிட்டு இருந்தேன். வந்த உடனே நாகேஷ் கூப்பிட்றாங்க அப்படின்னா நான் வந்த உடனே அப்படியே கை கட்டிட்டு அப்படி நின்னேன். இந்த மாதிரி ஒரு 2 சேர் போட்டு உட்கார அப்படின்னாரு அவர். இல்லை சார் நான் நிற்கிறேன் சார். எனக்கு அவரை பார்க்குறதுக்கு கைகள்லாம் விடன்னு நடக்குது. எவ்வளோ பெரிய ஒரு நடிகர் அவர். நான் உட்காரேன். இல்லை சார், டேய் நீ நடித்த நடிப்பு நல்லா இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அப்போ என்னை விட நீ பெரிய நடிகன் தானே, உட்கார்ற முதல்ல அப்படின்னாரு. என்ன பெருந்தாங்க ஐயோ சொல்லிட்டு உட்காந்த உடனே வேறு உனக்கு ஒன்று சொல்கிறேன், அது நீ வாழ்க்கையில் கடைப்பிடி. இதை ஒரு கூட பிறக்க சகோதரன் நான் சொல்கிறேன். சார் சொல்லுங்கள் சார். நான் இந்த சீட்டு நொன்னியில் உட்காந்துருக்கேன் அப்படி. சொல்லுங்கள் சார் அப்படின்னா. முதல்ல நீ உள்ள தள்ளி உட்காரல அப்படின்னாரு. அப்புறம் உட்கார சொல்லுங்கள் சார் அப்படின்னா. இந்த சினிமா ஃபீல்டு தானே தொழில் உனக்கு அப்படின்னாரு. ஆமாங்க சார். இந்த சினிமா ஃபீல்டில் யாரை போய் பார்த்தாலும் உன்னை யாராவது கூப்பிட்றாங்க அப்படின்னா நேராக வந்தோன்னா சொல்லுங்கள் சார் அப்படின்னு சேர் இழுத்து போட்டு உட்காந்துரு. நீ கையை கட்டி நின்னா கடைசி வரைக்கும் உன்னை நிற்க வச்சுருவானுங்க. அனுபவ பாடம். அவரு சொல்ல நில்லுடு. இப்போ நான் வந்திருக்கேன் இங்கே, நாகேஷ் பெரியவனா நீ பெரியவனான்னு கேட்டால் நீ தான் பெரியவன், ஏன்னா உன்னை பார்க்க நான் வந்திருக்கேனே அப்படின்னு. சார் இது எங்கள் பாக்கியம் சார், அந்த டைலாகெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், சொல்கிறத கேட்டுக்கோனார். சரி கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷம் தானே, நல்லா பண்ணேன்,
இதே மாதிரி பண்ணேன், யாரையும் பார்த்து காப்படிக்காமல் உனக்குன்னு ஒரு தனி பாணி வச்சுட்டு பண்ணேன், நல்லா இருந்தது அப்படின்னாரு. அதுலேருந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பிரபு சார் வந்து நாகேஷ் சார் பார்க்கணும் அப்படின்னா, நாகேஷ் சார் வந்து பிரபு சாருக்கு ஃபோன் பண்ணுவார். நான் ராயப்பேட்டை OMCயில் லேண்ட்லைன் ஃபோன் இருக்கு. அங்கே ஃபோன் பண்ணவொடனேப்பா இந்த மாதிரி வரணும் பண்ணால் ராஜேந்திரனை வந்து என்னை பிக்கப் பண்ண போக சொல்லுன்னுவார். அந்த மாதிரி அவரை போயிட்டு வர எனக்கு ரொம்ப நெருங்கின பழக்கமாயிட்டார் சார். நிறைய அட்வைஸ் அவர் தான் எனக்கு கொடுத்து என்னை வந்து ஒரு மோல்டு பண்ணது வந்து நாகேஷ் சார் தான். தன்னுடைய திரையுலக அனுபவங்கள்லாம் சொல்லியிருக்காரு அவங்ககிட்ட? நிறைய சொல்லியிருக்காரு சார். இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்தில் இப்போ ராதாரவி சாரும் அதே மாதிரி நாடகத்து மூலமாக தான் எனக்கு அறிமுகம். நடிகர் சங்கத்தில் மீட்டிங் ஏதாவது நடக்குதுன்னா நாகேஷ் சார், BS ராகவன் சார் அவங்க ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸ். ஆமாம். அவங்க 2 பேரும் நான் தான் காரில் ஏற்றிட்டு வருவேன். அப்போ வரும்போது தில்லானா மொங்கனம்பல்ல இந்த டைலாக் நான் ஏன் பேசினேன், அதுக்கு என்ன காரணம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவார் சார். அதில் அவர் சொன்னதில் நான் போய் மிரண்டு போன ஒரு விஷயம், இவர் எப்பேற்பட்ட ஒரு நடிகர், இவர் பக்கத்தில் உட்காந்துட்டு நம்ம வர்றது நாம் செஞ்ச பாக்கியம் அப்படின்னு நான் நினைப்பேன். அதில் ஒரு இன்சிடெண்ட் அவர் சொன்னார் சார். அதில் வந்து பாலாஜியை தூங்க போகணும். அப்போ வந்து டேய் சண்முகசுந்தரம் வந்து வாசி வா அப்படின்னு கூப்பிடணும். அது வந்து ஒரு பெரிய ஒரு படிக்கட்டு நிறைய இருக்கும் சார். அந்த சீன் வந்து ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன். ஸோ சிவாஜி சார், AVM ராஜன் சார் எல்லாருக்கும் பெரிய செட்டப் அது. அந்த அன்னைக்கு அந்த ஷூட் பண்ணுற சமயத்தில் தான் அன்றைக்கி காலையில் நாகேஷ் சார் வீட்டில் அம்மா மேடமை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த கொலை வழக்கில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அன்றைக்கி அந்த சீனு எல்லோரும் குழம்பிட்டுருக்காங்க. சார் வந்து ஃபுல் தண்ணியில் இருக்கார், அந்த வேதனையில். ஷூட்டிங் எடுத்தாகணும், ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணாங்க, கூட்டின்னு வந்துட்டாங்க, செட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டாங்க. சாரதா ஸ்டுடியோன்னு நினைக்கிறேன் சார். அது கூட்டின்னு வந்துட்டாங்க. வந்துட்ட உடனே சிவாஜி அப்பா பார்த்துட்டு, என்னடா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அவன் உட்காந்து ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டே இருக்கிறான். இந்த திருகு கூஜான்னு சொல்லுவாங்களே சார், அதில் ஃபுல்லாக ஊற்றி எடுத்துகிட்டு வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கார் சார். அதில் வந்துட்டு முடியுமான்னு கேளு, இல்லைன்னா இன்னொரு நாள் வச்சுக்கலாம், அவனை கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னாரு சிவாஜி அப்பா. சரி நான் போய் கேட்குறேன்ட்டு டைரக்டர் சார் போய் கேட்டார். கேட்ட உடனே அந்த போதையிலையும் அந்த வேதனையிலையும் இப்போ என்னை இங்கே ஷூட்டிங் வேணான்னு என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சேன்னா நாங்கள் போய் என்ன பண்ண போகிறோம், இன்னும் அதிகமாக குடிப்பேன். அங்கே பேசுறதுக்கு ஆளும் கிடையாது, எங்கேயாவது எல்லாருமே இருக்கிறாங்க, 4 பேர் பார்த்துருந்தேன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் நடிக்கிறேன், போய் சொல்லு, மறுபடியும் எல்லாருடைய கால் ஷீட் வாங்குறது ரொம்ப கஷ்டம், நடிகரை போய் சொல்லு அப்படின்ட்டேன். சரி போய் சொன்னோடனே சிவாஜி அப்பா உண்மையிலே கண்ணு கலங்கி சொன்னாராம். சரி அவன் சொல்கிறான்னா இப்போ எடுத்துருங்க, ஷூட்டிங் எடுத்துருங்க சார். அவர் சொல்கிறாரு, சார் நான் நிற்க முடியல, என்னை தூக்கிட்டு வந்து அந்த பொசிஷனில் நிற்க வைக்கிறாங்க மேலே, அப்படி தொங்கி போயிருக்கிறார் சார். சொன்னது நிற்க வைக்கிறாங்க. கீழே வந்து பாலையப்பா, சிவாஜிப்பா, AVM ராஜன் சார், அந்த அண்ணன் சின்ன சின்ன கேரக்டர் குள்ளமாக பண்ணுவாங்கள்ல சார், சாரங்கப்பண்ணி அண்ணா, அவங்க எல்லாம் நிற்கிறாங்க. லைனாக சம்மந்தம் என்னாச்சு எல்லாம் நிற்கிறாங்க. இவர் அங்கே நிற்கணும். டே வந்து வாசினோடனே, டேய் வாங்கலை சம்பளம் வந்து வாசிடா அப்படின்னா, இவர் வந்து பாலையப்பா வந்து அதுக்குள்ளே மேலேருந்து கீழே இறங்கி ஓடி வந்துடுவார். வந்துட்டு இவர் டைலாக் பேசினோன்னே பாலையப்பா வந்து தவுள் கட்டை பிஞ்சிரும் அப்படின்னு சொன்னோன்னே, சீன் ரொம்ப நல்ல சீனு, அருமையான சிவாஜி வாசின்னு சொன்ன உடனே, நான் ஆண்டவனுடைய திருக்கோயில் தவிர வேறு எங்கேயும் வாசிக்க மாட்டேன், உனக்காக ராஜா கோயிலில் போய் படுக்க முடியுமாடா வந்து. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வேதனையில் இருந்தார்ன்றோ அது குடியில் இருந்தார் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது சீனில். அதை தான் சார் இப்போ நான் சொல்ல வரேன். அவர் வந்து நின்ன உடனே டக்குன்னு ஸ்கிரிப்டில் இல்லாத ஒரு டைலாக் இவர் பேசினார் சார். டேய் மெயினே சும்மா இருக்குது, சைடு நீ ஏன் வாசிக்கிற அப்படின்னுவார். இப்போது அந்த படத்தில் இந்த டைலாக் இருக்குது. சொல்லிவிட்டு அவர் அழுதார், நாகேஷ் அப்பா வந்து அழுதார். ஏன்ன அழுகுறீங்க அப்படின்னா, இல்லைடா அந்த டைலாக் பேசினோடனே சிவாஜி அப்பா வந்து இந்த டைலாக் பேச முடியும், ஷார்ட் ஓகே, அவர் கண்ட்ரோல் இது பண்ண முடியாமல் போயிட்டார். பாலையா அப்பா வந்து நாகேஷ் சாரை கட்டி பிடிச்சிட்டு அழுதாராம். எப்படா அந்த டைலாக் பேசினேன், என்னடா அது, எவ்வளோ நிலைமை இருந்தால் கூட இந்த நடிப்பில் அவ்வளோ தூரத்துக்கு நீ நிற்கிறியே அப்படி. இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு வார்த்தை, அவர் அவ்வளோ தண்ணியில் வந்து நின்றுக்கான்னு தெரியாது, உண்மையிலே தெரியாது. சொன்னபோது நாகேஷ் நாகேஷா நான் சொன்னார் என்கிட்ட, நான் ஏன் இந்த டைலாக் போட்டேன் தெரியுமா, மேக்கப் ரூமில் நான் மேக்கப் போட்டுட்ருக்கும்போது லைட்மேன் பேசுகிறான், பக்கத்தில் வரவன் பேசுகிறான், டீ குடிக்கிறவன் பேசுகிறான், தெரியுமா நாகேஷ் சம்சாரத்தை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம்,
விஷயம் இல்லாமலாம் இருக்கும் அப்படி இப்படின்னு அவன் பேசிக்கிறான். இதில் பாதிக்கப்பட்டவன் நான் சும்மா உட்காந்துக்கிறேன், சம்மந்தமே இல்லாத இவனுங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறானுங்களே, இந்த வேதனையை தான் நான் டைலாக் அங்கே போட்டேன். நான் எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. அவர் கையை பிடிச்சிட்டேன், சார் என்ன சார் இது அப்படின்னு. ஆமாண்டா அதுதான் என்னதான் இருந்தாலும் என்ன அவங்களாம் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, கால் ஷீட் கிடைக்கிறது கஷ்டம். என்னால் என்ன மெருகேற்ற முடியுமோ அந்த நேரத்தில் அதை நான் ஏற்றணுமே தவிர என் குடும்பம் என் ஃபேமிலி இப்படி ஆயிடுச்சு அப்படியெல்லாம் போய் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அது தப்பு. அந்த மாதிரி நாங்கள் பேசினேன் அப்படின்னாரு. இந்த மாதிரி எம்ஜிஆர் சார்கிட்ட சிவாஜி அப்பா கிட்டெல்லாம் பல விஷயங்களை அவர் சொல்லி இப்படி இருக்கணும், இப்படி பண்ணணும், டைம் கீப்பப் பண்ணு, 8:45 உன்னை வந்து ஷூட்டிங்க்கு வர சொன்னாங்க இல்லை ஏதாவது டப்பிங்க்கு வர சொன்னாங்கன்னா நீ 8:15 8:30 நீ தான் அங்கே முதல் ஆளாக இருக்கணும். அவன் வரான், அவன் பெருக்கிறவன் வரான், இவன் வரல, அதை பற்றிலாம் கவலை கிடையாது. முடிஞ்சால் நீயே பெருக்கு. அங்கே போய் அந்த தொழிலுக்கும் தொழில் சார்ந்த இடத்துக்கும் நீ ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா அந்த இடமும் தொழிலும் உன்னை வளர்க்க காப்பாற்றும். இது அப்படியே வேத வாக்கமாக எனக்கு பதிஞ்சு போச்சு சார். எல்லாம் முடிஞ்சது போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மருதபரணி சார் டப்பிங்னா அவர்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அப்போது தெலுங்கு டு தமிழ் டப்பிங்க்கு நாகேஷ் சார் நடிச்சிருக்கார் தெலுங்கில். இவர் இங்கே வந்தவுடனே நான் தான் போய் டைலாக் எழுதி நாகேஷ் சார் பக்கத்துலேருந்து சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் இது இந்த மாதிரி டைலாக் நான் என்ன டேய் விட்றா அங்கே பேசுனதான் நான் பேசிக்கிறேன்டா அப்படின்னு வரும். சரின்னு சொல்லி பேசினோன்னே சார் இந்த தெலுங்கு டைலாக் தமிழுக்கு அவ்வளோ அழகாக சிங் பண்ணுவார் சார். அந்த ஃபீலிங் அதெல்லாம் பார்த்தா நான் பக்கத்தில் இன்னும் உச்சி கொட்டிக்கிட்டே இருப்பேன். இவனை முதல்ல வெளியே அனுப்பு, இவனை முதல்ல வெளியே அனுப்பு, சும்மா டேக்கெல்லாம் கற்றுன்னு இருக்கிறான் அப்படின்னு. அங்கே போய் நின்று பார்த்தோன்னே டேக் ஓகே ஆகிடுச்சு. வந்தேன்னா காமெடி பாருங்கள், அவர் உள்ளே வந்தேன். நான் வந்தோடனே அண்ணா நான் லிப்புனேன், என்ன லிப்புனேன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவரை சட்டியை ஓட்டி இப்படி இழுத்து பரணி இங்கே வா அப்படின்னாரு. என் பொண்டாட்டியே விரும்பாத உதட்டை எப்படி விரும்புகிறான் பாரு அப்படின்னு சொன்னோன்னே சார் இல்லை சார் அவ்வளோ அழகாக சிங் பண்ண, நல்லா பேசுனேன்னு சொல்கிறா, நல்லா சிங் பண்ணேன்னு சொல்கிறா, அதை விட்டுட்டு என்ன லிப்பு சார், என்ன லிப்பு சார், இதெல்லாம் ஒரு லிப்பா கருவடைஞ்சு போயிருக்குது அப்படின்னு அப்படி பழகுவார் சார். இன்னொன்று அவர்கிட்ட நான் ரொம்ப பிரமிச்சு போன ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நான் ஹோண்டா சிவிக் கார் வச்சுருந்தேன் சார், பெரிய வண்டி. அந்த காரில் போய் அவரை ஏற்றிட்டு வரும்போது ராஜேந்திரா நம்ம டிரைவிங்கில் போயிட்டு காப்பி சாப்பிட்டு போவோமா அப்படின்னா, சாப்பிட்லாண்ணே அப்படி இங்கேருந்து நேராக, ஏன்னா அவருடைய பேர் குண்டுராவ் ஒரிஜினல் நேம். ஆமாம். அங்கே போனவுடனே அங்கே அவருக்கு என்ன ஒரு இது இருக்குது, அவங்க வந்து போண்டா பஜ்ஜி காஃபி கொடுப்பாங்க. அப்போ நான் என்னுடைய காரில் வந்து ஃப்ரண்ட்டில் சாமி படங்கள்லாம் நிறைய வச்சுருப்பேன் சார். பூவெல்லாம் வச்சு ஊதுபத்திக்குன்னு ஒரு ஸ்டாண்டு வச்சு தெய்வீகமாக இருக்கும். இவர் போயிட்டு போண்டா நீ என்ன சாப்பிட்றான்னு, எனக்கு பஜ்ஜி சாப்பிட்றேன் சார். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோடனே அவர் அவங்ககிட்ட ஏதோ கன்னடத்தில் பேசிக்கிட்டு இருந்தார். பேசிட்டு வெளியில் நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தார் சார். சிகரெட் முடிச்சுட்டு சார் போகலாம் சார், அவர் கத்துவார் சார், போகலாம் சார், போகலாண்டா. உடனே எல்லாத்தையும் போட்டு அனுப்பிச்சிட்டு சிகரெட்டு இந்த புகை பாதி விட்டுக்கிட்டே வண்டியில் ஏறினார். நான் என்ன பண்ணேன், அண்ணா தப்பாக எடுத்துக்காதீங்கண்ணே, என்னடா இல்லை சாமி படமெல்லாம் வச்சுருக்கிறேன், ஊதுபத்தியெல்லாம், ஐயோ சிகரெட்டோட சாரிடா, அந்த டோர் திறந்து விட்டுட்டு சார் நான் இங்கே வண்டி நிற்க வச்சுக்கேன் சார், அவர் அங்கே போய்ட்டார் சார், அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்னு போய் அங்கே போய் நின்றுட்டு வாய் நல்லா கொப்பளிச்சுட்டு பாக்கு போட்டுக்கிட்டு அங்கே யாரையோ ஒருத்தனை கூப்பிட்டு அப்படி பண்ணி பார்க்குறாரு. பண்ணி பார்த்துட்டு ஸ்மெல் வரல இல்லைன்னா கத்துவான் அவன் வேறு அப்படின்ட்டு கிட்ட வந்து டேய் இப்போ பாடுற அப்படின்னோடனே சார் புகையோட சார் இல்லை அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் வச்சுருக்க பார்த்து அந்த டிசிப்ளின் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு. நாகேஷாக தானே எவனாக தானே காலில் ஏற்ற முடியாது, சாமி பண்ணலாம் வச்சுக்கணும், இறங்கடா அப்படின்னு சொல்லு, தப்பே கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாராட்டினார் சார். நான் மிரண்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் தெலுங்குல தமிழ் டப்பிங் பல படங்கள் பேசியிருக்கேன். ஆமாம், அது நான் பேசினேன். அப்போ தான் இந்த அதிசய பிறவி வந்தது. அதில் வந்து சுதாகர் சார் தான் பேசியிருக்காரு. அது ஏதோ ஒரு சீனோ 2 சீனோ மட்டும் பிட்வீனில் அந்த வாய்ஸை மேட்ச் பண்ணி பேசணும். அப்போது அவர் பேச முடியாத சூழ்நிலையில் ஹைதராபாத்தில் அவர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டார். அந்த பத்திரிகையில் வந்து கடந்த வருடத்தினுடைய சினிமா கண்ணோட்டம் அப்படின்னு ஒரு நம்ம தேவி மணி என்ன அவங்க போடுவாங்க. அந்த பத்திரிக்கை சார் விக்ரமன் சார் வாண்ட சொல்லி படிச்சுக்கிட்டு இருக்காரு. உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டு படிச்சுட்டே இருக்கும்போது சினிமாவில் பெரிய வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் சார்.
இப்போ தேவி பத்திரிகை எடுத்துன்னு இந்த இவர் காட்டுறார் விக்ரமன் சார், இது பார்த்தீங்களா? ஆமாம் சார், இது தம்பி எங்கே ஒருத்தர் இருந்தார் எழுதி கொடுத்துட்டு அந்த தம்பி நான் தான் அப்படின்னாரு. அருமை. விக்ரமன் தான் எழுதி கொடுத்து விக்ரமன் சார் எனக்கு தெரியாது. ஆமாம், பார்த்து விட்டா போதே கொண்டாரு. அந்த தம்பி நான் தான். என்னாச்சு? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.